சரி வாரம் அது மீன் கடைக்கு போயிட்டு வருவான். மீன் கடைக்கு போயிட்டு வரேன், மீன் கடைக்கு போயிட்டு வரேன், மீன் கடைக்கு போயிட்டு வரேன். நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ராவடி தான். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவர்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலான்ட்டு. அவர் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போகலாம், இங்க செமையா இருக்கும், இங்க பக்கத்துல நிறைய சந்தைலாம் போட்டிருப்பாங்க, எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு A to Z கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. சீப்பாகவும் கிடைக்கும்ன்ட்டு. அதுதாங்க நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். நானும் நிறைய மார்க்கெட் போயிருக்கேங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு க்ரௌட பார்த்ததே இல்லைங்க. சான்ஸே இல்லைங்க. இத்தனைக்கும் மீன் வந்து தடைக்காலம் போட்டிருக்காங்க. ஆனா இங்க அவ்வளோ மீன் வந்திருக்கு. மீன் இல்ல, மீன் குவியலே இருக்குங்க. மீன் மட்டும் இல்லைங்க, எறாவுமே குவியல் குவியலா இருக்கு, வகை வகையா இருக்குங்க. இத்தனை வகை மீனையும் இத்தனை வகை எறாவையும் நான் பார்த்ததே இல்லைங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்க. அதே மாதிரி சைஸுக்குமே ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒவ்வொரு ரேட்டுங்க. ஆனா இங்க ரொம்ப சீப்பா கிடைக்குதுங்க. நீங்க ₹100 கொண்டு வந்தா போதும், நீங்க அவ்வளோ மீன் வாங்கிட்டு போலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க நிறைய வித்தியாசமா மீன் இருக்குங்க. நானே பார்த்ததில்ல. நிறைய மார்க்கெட் நானும் போயிருக்கேன். இந்த மாதிரி வித்தியாசமான மீன் பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாமங்க, கடல் மீன் மட்டும் இல்லைங்க, ஏரி மீன் கூட இருக்குங்க. ஏரி மீன், ஆத்து மீன், எல்லா மீனுமே இங்க இருக்குங்க. அதுலயும் அந்த ஏரி மீன்ல விரால் மீனுன்னுவாங்க இல்லையா, அந்த மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோட மேய்ஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்படியே ஷாக்கா இருந்துச்சு. நான் ஏரி மீன்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆனா வவ்வா மீன், வஞ்சரம் மீன் மட்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜிலேபி, விரால், கெண்டை இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இங்க அதிக அளவுல இருந்தது மத்தி மீனும் கவலை மீனும் தாங்க அதிகமா இருந்தது. சங்கரா மீன், கிழங்கா மீன், பாறை மீன்ல 4-5 வெரைட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் நண்டு, கடம்பா, நத்தை இதெல்லாமும் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பெரிய மீனுக்கெல்லாம் தலையை வெட்டி அதையும் தனியா வித்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த தலையை யாராச்சும் வாங்குவாங்களா அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போதே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. வித்தியாசமானா நான் அது ஒரு வகை மீனுன்னே நினைச்சிட்டேங்க. இது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. எனக்கே நிறைய வகைக்கான மீன் பேரே தெரியல. எங்க அண்ணன் தான் வந்து கூட்டு போய் சொன்னாரு. இங்க இவ்வளோ மீன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சரியான கூட்டங்க, சான்ஸே இல்லைங்க. இது வந்து இங்க வந்து ஏலம் பேசி கூட மொத்தமா வாங்கிட்டு அவங்க சில்லறை வியாபாரம் கூட பண்றாங்க. ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்குன்றான், வாழை மீன் இருக்குன்றான், நெய் மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் இருக்குன்றான், கெண்டை மீன் இருக்குன்றான், கெளுத்தி மீன் இருக்குன்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா. இங்க வந்து வெளியூர்ல இருந்தும் வருதுங்க, நம்ம ஊர்ல இருந்து வருதுங்க. நம்ம ஊர்லன்னா காசிமேடு, பழவேற்காடு அங்க இருந்தும் வருது, கர்நாடகால இருந்தும் வருது, கேரளால இருந்தும் வருதுங்க. இங்க மீன் மினிமம் வந்து ₹100 இருந்தே நம்ம மீன் வாங்க ஆரம்பிக்கலாம். 1 கிலோ மீன், சின்ன மீனுன்னா ₹160 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பெரிய மீனுன்னா ₹300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது.